you didn't pick up. I kind of just called to hear your voice. I miss you. I've been thinking about you, and I've been thinking about our love and how much I miss you. வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி போக ரோடு இல்லாமல் மொபைலில் டவர் இல்லாமல் நடு காட்டில் யானை கரடிங்க கூட தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு விங்ஸ் டு ஃப்ளை vlogs. நான் உங்கள் அனு. I think of you every day. I hope and I wish that you're doing okay. I want us to go back to the old days because I miss you and I just thought of you. இந்த வீடியோவில் எனக்கே கெஸ்ட் ரோல் தான். ஸோ இந்த எபிசோடில் நான் எந்த கதையுமே சொல்ல போகிறதில்ல. நீங்களே வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவோட எண்டில் மீட் பண்ணலாம். The idea of you listening to this, the thought of you on the other side of the line. So நம்ம ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. இதான் நம்ம ரூம். நான் அப்படியே ரூம் அப்படியே ஓது காமிக்கிறேன். 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் கார்டு போட்டிருக்காங்க. 8 பேருக்கான கார்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக இங்கே 2 பேர், இங்கே 3 பேர் படுத்தாங்க. ஸோ 2 ரெஸ்ட் ரூமு. ஸோ ரெண்டுலேயுமே ஹீட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வரும். அவ்வளோதான் டோட்டலாக. ஸோ டிவி நோ யூஸ். நீங்கள் இங்கே வரதா இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டில்லேருந்து எல்லாமே நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வாங்குறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது மாதிரி நம்ம ரூமை சுற்றி வர ஃபாரஸ்ட்டு தான். இங்கே யானை வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த யானையோட சாணம் கூட காட்டுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யானை சாணம் இருக்கும். ஸோ இங்கே யானை வந்திருக்கு, கரடி வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கான். ஸோ மேலே ஏறினாலும் அட்டைப்பூச்சி. ஸோ ரூமை சுற்றி வர ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் நைட்டும் வெளியில் போக முடியாது. ஸோ வாட்டர் பாட்டில்லேருந்து ஃபுட்டுலேருந்து எது வேணுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் சேஃப்டி. ஸோ இங்கேருந்து திருப்பி போய் வாங்குறதுங்கிறதுனா சாத்தியமே கிடையாது. அதுமாதிரி நான் வந்த வழியும் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக ஆஃப் ரோடு. பின்னாடி வந்து அந்த மவுண்டைன், நாங்கள் நேற்று போய் அந்த மவுண்டைன் ட்ரெக்கிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல அங்கே. ஸோ ஒரு ஆள் ட்ரெக்கிங் போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம ரூமு. நான் ரூம் அப்படியே 360ல் காமிக்கிறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. ஸோ எல்லாமே இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ நான் இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சப்போஸ் வால்பாறை வரதா இருந்துச்சா செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் காரு, பைக்கு இந்த 2 தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெம்போ இல்லை பஸ்ஸு இந்த மாதிரிலாம் வரதா இருந்துச்சுன்னா அன்றைக்கி வெளியிலேயே ரோட்டில் விட்டுட்டு நடந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துங்க. அதேமாதிரி பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே, அந்த ரேஞ்சு தான். ஸோ ரொம்பனா நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனியாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஊற்று தண்ணியை எடுத்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. நான் அதையும் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இதான் நம்ம ரூமோட 360 வியூ. சுற்றி வர ஃபாரஸ்ட்டு. நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு இடம். ஆனால் ஆஸ்படா சீட் தான். ஆனால் கூலிங் அந்தளவுக்கு இறங்கலை. நைட்டு சரியான தூக்கம். நானும் தெரியல அந்தளவுக்கு முரட்டு தூக்கம் தூங்கிட்டேன். வந்தோடனே தூங்கிட்டேன். ஸோ சுற்றி வர மவுண்டைன் வியூ. கொஞ்சம் மிஸ்ட்டு மட்டும் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த வியூ. ஸோ நான் அந்த பக்கத்தில் இருக்க மவுண்டைன் வியூவுக்கு எப்படி போகணும் அதையுமே இப்போ நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது காமிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எல்லாமே நேற்றே ஷூட் பண்ணியாச்சு. ஷூட் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கியாச்சு. ஸோ நான் ரூமை காட்ட முடியல, ஏன்னா இருட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ரூமை காமிச்சிட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நம்ம ரூமுக்குங்கிறது வந்தாச்சு. ரூம் பக்கத்துலேயே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி வலுவுது. ரொம்ப வலுவுதா ப்ரோ? பொண்ணும் வலுவும். இது யானை சாணம் மட்டும் தானே இருக்குது.
ப்ரோ இங்க பாருங்க, யானையோடது வராது. நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி யானையோட சாணம் இருக்கு. ஸோ இங்கே கண்டிப்பாக யானை வரும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்துக்கிறோம். நான் அப்படியே இது ஓவரால் வியூ காட்டுறேன் பாருங்க. ஃபால்ஸா ஃபால்ஸா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹிடன் பிளேஸ் இன் வால்பாறை. நீங்கள் வால்பாறை வரதா இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ரூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இந்த வியூ. ஏதோ சவுண்டா சத்தியமா ஒரு சவுண்டு. தண்ணி சவுண்டு இல்ல, உருமுறை சவுண்டு. உருமுதா? இல்லப்பா. சத்தியமா இது சேஃபான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா யானை சாணம் தான் கிடக்குது. ஸோ அதனால கண்டிப்பா சேஃப்ங்கிறது கிடையாது. இந்த சைட்லேருந்து வர வாய்ப்பே கிடையாது. மேபி இந்த சைட்லேருந்து தான் வரும். ஏதாவது வந்துச்சுன்னா அது மேலேருந்து எப்படி இறங்குதுன்னா வழுக்குதா? ஸோ நம்ம ரூமை சுற்றி இந்த வியூ வேறு லெவலு. ஆக்சுவலாக இன்றைக்கி சன்செட்டுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதுதான் நினைக்கிறேன். இங்கே டைம்லெஸ் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஏதோ ஒன்று இருந்துருக்கு. இல்லை இப்போ தான் கேட்டேன். ப்ரோ எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆசம். ஆசமா? ஒரே வார்த்தை தான், அதுக்கு மேலே சொல்ல எதுவுமே இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் காரில் வரதா இருந்துச்சுன்னா இந்த ரூம் வராது. ஏன்னா பார்க்கிங் அவ்வளோவா இருக்காது. அதுவும் கொஞ்சம் பெரிய காரணம் எடுத்துகிட்டு வரதா இருந்துச்சுன்னா இது சேஃபாக எஸ்யூவி காரணம் ஓகே வந்துடும். சின்ன ஆனால் வியூ பாயிண்ட்டுங்கிறது வேற லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி வியூ இப்போதைக்கு நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கோம். இன்னும் ரூமுக்குள்ளே கூட போகல. ஸோ எல்லாருமே ஃபுல் டயர்டு இருந்தாலும் சரி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு இருந்தோம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரியே சொல்லிக்கலாம். உங்களுக்கு ரூம் எடுத்தனால இது ஹிடன் பிளேஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இல்லை நாளைக்கு இதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ நாங்கள் இங்கே ரூம் எடுத்தோம். பக்கத்துலேயே ஒரு நல்ல ட்ரெக் பண்ணி வர மாதிரி ஒரு மவுண்டெயினு. இன்னும் மேலெலாம் போகலாம். பட் ஆனால் இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால வலிக்கி விட்டுரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் மேலே போகிறதில்ல. இங்கேருந்தே டைம் லேப்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னதான் ரோடு இல்லை, மொபைலில் டவர் இல்லை, நடுக்காட்டில் இருக்கோன்னு புலம்னாலும் ஒரு நாள் முழுக்க மொபைல் இல்லாமல் வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அரட்டை அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்த டைம் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு தான் சொல்லணும். பாதிக்கு மேலே நம்மளோட நேரத்தை திருடிட்டு இருக்கிற இந்த மொபைல் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்ச இந்த ஒரு நாள் அது ஒரு வேற லெவல் ஃபீல் தான். I don't know if you miss me too, but I hope you do. காட்டுக்கு நடுவில் சுற்றி இந்த அழகான மலைத்தொடர்களோட இந்த புகை போன்ற வெண்மேகத்தோட இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வர மனசே வராது. கண்டிப்பாக எல்லாரும் உங்களோட லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இங்கே டவர் இல்லைன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு ரூமில் இருந்து மெயின் வால்பாறைக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தா ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருந்துச்சு. அதை பற்றி அடுத்த ஸ்டோரியில் சொல்கிறேன். Until then, it's bye from Manu. Stay tuned with Wings to Fly vlogs.